தலைவர் அவர்களே, பிரதி அமைச்சர், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், சமூக பிரதிநிதிகள் ஆகியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக அழைத்து கௌரவித்தமைக்காக முதலில் நாட்டினை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். வடக்கிலே இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு ஒருபோதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தமிழ் ஜனநாயக அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய நிலைப்பாடாக சொல்லி வந்திருக்கிறார்கள். ஒருவர் அல்லது இன்னொருவர் மூவர் நான்கு சொல்லுகின்ற கருத்துக்கள்ல ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய ஜனநாயக பிரதிநிதிகள் அதனை கண்டித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது சர்வதேச சட்டத்திலே இன சுத்திகரிப்பு என்கின்ற ஒரு சர்வதேச குற்றம் என்பது எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அதை சொல்லுகிற போது சிலருக்கு அது சங்கடமாக இருப்பதும் உண்மை. ஆனால் ஒரு குறித்த பிரதேசத்திலே இருந்து ஒரு குறித்த மக்கள் கூட்டம், ஒரு குறித்த அடையாளத்தோடு இருக்கிற மக்கள் கூட்டம் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டால் அதற்கு சர்வதேச சட்டத்திலே வேறு சொற்பதற்கு உபயோகிக்க முடியாது. அது இன சுத்திகரிப்பு. ஆனால் இதை சொல்லுகிற போது பல இடத்திலே கேட்கிற கேள்வி, தமிழ் மக்கள் மத்தியில இருந்து இடத்திலே கேட்கிற கேள்வி, அதை இன சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறீர்கள், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அதுக்கான பதில் தெளிவானது. நான் சொல்லியிருக்கிறேன். பல தடவைகளுக்கு முன்பாக இலங்கை பாராளுமன்றத்திலேயே நான் அதை இனப்படுகொலை என்று பேசியிருக்கிறேன். அடுத்ததாக அவர்கள் கேட்கிற கேள்வி, முஸ்லிம் மக்களுக்கு நடந்தது இன சுத்திகரிப்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று எந்த முஸ்லிம் தலைவராவது முஸ்லிம் மக்களாவது சொல்லுகிறார்களா? அதற்கு என்ன பதில் சொல்ல முடியாது. அதை குறித்து இன்றைக்கு நீங்களும் சிந்திப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நான் இன்றைய தினம் இங்கே பேசுகிற போது மாகாண சபை உறுப்பினர், கௌரவமான சபை உறுப்பினர் உணர்ச்சி வசமாக சில கருத்துக்களை சொன்ன காரணத்தினாலும் மிகுந்த வெளிப்படத்தன்மையோடு அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினாலும் நானும் சில கருத்துக்களை வெளிப்படத்தன்மையோடு பேசுவதற்கான சுதந்திரத்தை என்னுடைய கையிலே எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். அண்மையிலே முஸ்லிம் மக்களுடைய முன்குடியேற்றம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏற்பட்ட சம்பந்தமாக சந்தித்து பேசியிருந்தோம். யாழ்ப்பாண மக்கள் சம்பந்தமாக பல அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே அந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் அவை ஒன்றையும் பற்றி அந்த பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்காமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் பாதகம் செய்கின்ற சமூகங்களாக இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவியாக எப்படியாக நாங்கள் முன்னேற முடியும் என்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் ஆராய்வது நல்லது என்று நினைக்கிறேன்.
அது உள்குடியேற்றம் என்கின்ற ஒரு அடிப்படை விடயத்திலேயும் அரசியல் தீர்வு என்கின்ற ஒரு மேல்மட்டத்திலான அரசியல் விடயத்திலேயும் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. இந்தியாவிலே அகதிகளாக இன்றைக்கும் இருக்கின்ற 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் எப்படியாக திரும்பி வருவதற்கு தயங்குகிறார்களோ அல்லது வந்து குடியேறுகிறவர்களிடத்திலே செய்திகளை கேட்டு வரவா வேண்டாமா என்று ஒரு இரண்டும் கட்டா நிலையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற நிலைமைதான் புத்தளத்தில் இருந்து வடக்கு மாகாணத்துக்கு வரலாமா விடலாமா என்று முஸ்லிம் மக்கள் அவஸ்தைப்படுவது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருக்கிறதையும் விட்டுவிட்டு வந்துவிட்டு நாங்கள் என்ன செய்வது என்று நினைப்பது மிகவும் நியாயமான, அது எங்களுக்கு கூடுதலாக புரிய வேண்டும். என்றால் அகதி முகாம்களிலேயே இன்னமும் இருக்கிறவர்கள் கூட அப்படியாகத்தான் சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை, அல்லது வந்தவர்கள் 5000 பேர் 10,000 பேர் போன்றவர்கள் அவர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். ஆகையினாலே நாங்கள் இருக்கிறதையும் அகதி வாழ்க்கையையும் விட்டுவிட்டு அங்கே போய் அதை விட கூட எழல்பட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியிலே அவர்கள் தத்தளிக்கிறார்கள். ஆகையினாலே விரட்டப்பட்ட முஸ்லிம் மக்கள் திரும்பவும் வந்து மீள்குடியேறுவதற்கு முன்னதாக அங்கேயும் ஒரு காலை வைத்துக் கொண்டு இருப்பது மிகவும் நியாயமான ஒன்றாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. நாங்கள் வரும் காலங்களிலே அதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். மீள்குடியேற்றம் என்பது கொள்கை அளவிலே சகோதரி ஸ்ரீன் சொன்னதை போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அது அமுல் நடத்தப்படுவது, அரசியல் தலையீடின்றி நடத்தப்படுவது மிகவும் முக்கியமானது. என்றால் இதுகால வரைக்கும் மீள்குடியேற்றம் என்பது ஒரு அரசியல் தலையீடு ஆன ஒரு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. மீள்குடியேற்றம் சம்பந்தமாக ஆரம்பத்திலேயே மீள்குடியேற்றத்துக்கு பொறுப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் தான் மீள்குடியேற்றத்துக்கு பொறுப்பாக கூட நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த வேளைகளிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து பரவலான எதிர்ப்புகள், குறைகள் சொல்லப்பட்டுத்தான் வந்தன. பல அரசாங்கங்களிலே தொடர்ச்சியாக முஸ்லிம் பிரதிநிதிகள் அமைச்சு பதவிகளை வகித்து வந்திருக்கிறார்கள். போருக்கு பின்னால காலத்திலேயும் கூட அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு முழுமையாக வருகிற வரைக்கும் எந்த அரசாங்கத்தோடும் நாங்கள் இணைந்து எந்த அமைச்சு பொறுப்பையும் நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆன காரணத்தினாலே தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்தை கூட நாங்கள் உறுதியாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்தோடு இன்றைக்கும் சமர்ப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்படியான நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த துரதிஷ்ட நிலைமை முஸ்லிம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் வடக்கை சேர்ந்த பிரதிநிதி ஒருவர் தொடர்ச்சியாக அமைச்சரவையிலே, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த சம்பவங்களின் ஊடாகவும் சில வேளைகளிலே இனங்களுக்கு இடையிலான உறவிலே பாதிப்பு இருக்கிறது, சந்தேகங்கள் வருகிறது. அதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வடக்கையும் கிழக்கையும் பிரித்தும் பார்க்க முடியாது. ஏனென்றால் கிழக்கிலே நடக்கின்ற விடயங்களும்
வடக்கிலே ஒரு எதிரொலியை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஓட்டமாவடியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் இருக்கிற காரணத்தினாலே அவர் முன்பாகவே நான் சொல்கிறேன், அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களுக்கு பாரிய குறைகள் உண்டு. முஸ்லிம் அமைச்சர்கள் செய்வதாக பல குறைகளை, எங்கள் குற்றங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். நிலங்கள் அபகரித்தல் தொடர்பாக பலவிதமான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மேலே குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் உறவு ஒருபோதும் சரிப்பட்டு வராது. ஆகையினாலே சகோதரி ஸ்ரீன் சொன்னதை போல அரசியல் தலையீடு இல்லாமல் உள்குடியேற்றம் ஒரு கொள்கை அளவிலே முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானது. வடக்கு மாகாண சபை ஒரு உள்குடியேற்ற கொள்கையை வகுத்தது. ஆனால் அதற்கு என்ன ஆகியது என்று சொல்லி நான் இப்பொழுது சகோதரன் நஸ்பின்டத்தை கேட்டபோது அது முதலமைச்சருடைய கையிலே முடங்கி போயிருக்கிறதாக சொன்னார். முதலமைச்சர் சேவை துரதிருஷ்டவசமாக வடக்கு நான் நாட்டின் அரசிலே நாங்கள் ஈடுபடவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொண்டாலும் வடக்கு மாகாணத்தின் நிர்வாகத்திலே எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு என்னால் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான பொறுப்பை நாங்கள் ஏற்றே ஆக வேண்டும். அது ஏற்கிறது மட்டுமல்ல, வடக்கு மாகாண சபை நிர்வாகம் மிக மிக தெளிவாக முஸ்லிம் மக்களுடைய உள்குடியேற்றத்திலே வேணுமென்றே ஒரு அசமந்த போக்கை கடைபிடிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிலைமை மாற வேண்டும். அது மாறாமல் இருக்கிற வரைக்கும் வடக்கிலே தமிழ் மக்களுடைய உள்குடியேற்றமும் கூட ஒழுங்காக நடைபெறாது என்பது உண்மையை அவர்களும் உணர வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை முஸ்லிம் மக்களுடைய முன்னுடையேற்றம் சம்பந்தமாக பிரத்யேகப்படுத்தபடியாக ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது தேவையில்லை என்று என்னுடைய சிந்தனை. ஏனென்றால் முன்குடியேற்றத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், ஏன் சிங்கள மக்களாக இருக்கட்டும், வடக்கிலே வாழ்ந்த அத்தனை பேரும் திரும்பவும் அங்கே முன்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம். விசேடமாக இந்த விடயத்திலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரன் அஸ்மினை வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராக நாங்கள் மேலதிக ஆசனத்துக்கு நியமித்தோம். அவர் அளப்பரிய சேவை ஒன்றை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் திட்ட தெளிவாக இங்கே சொல்ல முடியும். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அது நன்றாகவே தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண சபை உறுப்பினராக இருப்பதை குறித்து கூட ஒரு கேள்விக்குறி இப்பொழுது முஸ்லிம் தரப்பில் இருந்து எழுப்பப்படுவது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. வடக்கிலே தமிழ் முஸ்லிம் உறவை பலப்படுத்துவதற்கு நாங்கள் எடுத்த நடவடிக்கையை தயவு செய்து நீங்களாக குழப்பிவிட வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கையை இந்த வேளையிலே நான் உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். பரிச்சார்த்தமாக செய்யப்பட்ட ஒரு செயலை கூட தோல்வியாக முடிந்தது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தயவு செய்து கொண்டு வர வேண்டாம். அப்படியான சரித்திர தவறு ஒன்றை இழைக்க வேண்டாம் என்று முஸ்லிம் தலைவரிடத்தை நான் மிகவும் பக்குவமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்திலே நாங்கள் இருக்கிற நிலைப்பாடு மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கின்ற இரண்டு இனங்கள், ஒரே மொழியை பேசுகிற இனங்கள், நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் நாங்கள் கேட்கிறது கிடைக்கும். நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் இரண்டு துருவங்களாக பிரிந்திருந்து எங்களுடைய தனியான இனத்துக்கான
சலுகைகளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக இருந்தால் இரண்டு சமூகங்களுக்கும் எதுவும் கிடைக்காது. இந்த உண்மையை உணர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறதோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு பேசிய ஒரு சகோதரர், மன்னார்ல இருந்து பேசிய சகோதரர் தெளிவாக சொன்னார், சமஷ்டி என்கின்ற ஆட்சி முறை வடக்கு வாழ் முஸ்லிம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் உங்களுடைய மாவட்டத்திலே இருந்தே பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சராக இருக்கிறவர் அண்மையிலே நாங்கள் சமஷ்டிக்கு எதிர்ப்பு என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதை ஒரு ஸ்தாபனம் அறிக்கை விட்டிருக்கிறது. ஏன் எவரும் ஏன் சமஷ்டிக்கு எதிராக இருக்க வேண்டும்? சமஷ்டி என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்களா, அல்லது அரசாங்கத்துக்கு மகிழ்வூட்டுவதற்காக இந்த ஆட்சி முறையை பற்றி எதுவுமே தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? இது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். இது முஸ்லிம் மக்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை கொடுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தங்கள் பல இருக்கிறது. சமஷ்டி என்றால் என்ன? ஏன் சமஷ்டிக்கு எதிரென்று எவரும் சொல்லுவான்? மிக தீவிர சிங்கள சக்திகளை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லுவதை தவிர சமஷ்டி ஆட்சி முறையை குறித்து ஏதாவது தெரிந்து பேசுகிறார்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகள் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடும் கூட. தீர்வு விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாகவும் பல தெளிவுகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அது பேசப்படாவிட்டாலும் நீங்கள் அரசியல் தீர்வை பற்றி பேசிய காரணத்தினாலே நான் அதை தொட்டு செல்ல விரும்புகிறேன். அதிலே எங்களுக்கு இடையிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு இடையிலே வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். அதில் இருக்கிற நன்மை என்ன தீமை என்ன என்பதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். நாங்களும் தெளிவாக மனம் திறந்து அதில் இருக்கிற தீமைகள் என்ன என்பதை குறித்து நாங்களும் அவதானிக்க வேண்டும், அல்லது நன்மை என்பதை குறித்து பேச வேண்டும். ஒருபடி ஒரு அரசியல் நிலைப்பாடாக இது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு, இது முஸ்லிம் மக்களுடைய நிலைப்பாடு என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது எதிர்காலத்தை குறித்த ஒரு விடயம். எதிர்காலத்திலே இரண்டு சமூகங்களுக்கும் ஒத்த தீர்வு, இரண்டு சமூகங்களும் பயன்பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இதிலே இருக்கிறதா, அல்லது நாங்கள் சொல்லுகிற இணைப்பு அல்லது இணைப்பு இல்லாத இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையிலே வேறொரு முறையை நாங்கள் கண்டுபிடிக்கலாமா? இரண்டு சமூகங்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வரலாமா என்பதை குறித்து ஆராய வேண்டுமே தவிர பகிரங்கமாக அப்படியான நிலைப்பாடுகளை குறித்து பேசி அரசியல் தீர்வு ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற பெரும்பான்மை சமூகத்தினருக்கு அல்லது அவர்கள் மத்தியிலே இருக்கிற தீவிரவாதிகளுக்கு நாங்கள் தீனி போட்டுக் கொண்டிருப்பது எங்கள் இருவருமே பாதிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. இந்த வேளையிலே பகிரங்க தொலைக்காட்சி நேர்முகல் காணலிலே 2 தடவைகள் நான் இணைப்பை பற்றி முஸ்லிம் தலைவர்களோடு பேசியிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு 1.5-2 மாதங்களுக்கு முன்னதாக அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னதாக திரு நிசாம் காரியப்பரோடு 2 மணித்தியாலம் ஒரு நேர்காணலிலே நான் சந்தித்தேன். அண்மையிலே ஒரு 3 வாரங்களுக்கு முன்னதாக திரு ரவுஃபக்கியோடு நான் ஒரு நேர்காணலை சந்தித்தேன். மிகவும் திருப்திகரமாக இந்த 2 நேர்காணல்களும் இருந்தது. இணைப்பு சம்பந்தமாகத்தான் பேசுவோம். அந்த நேர்காணலை பார்த்தவர்கள் எங்களுக்கு இடையிலே எந்த விதமான வித்தியாசம் இருப்பதாக கண்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்கு இடையிலே எந்த விதமான வித்தியாசம் இருப்பதாக கண்டிருக்க மாட்டார்கள். அப்படியாக நாங்கள் அதனை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனாலே எங்களுக்குள்ளே பேசி எங்களுக்குள்ளே ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை அது சம்பந்தமாக கூட இருக்கிறது. ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படுவது, சமஷ்டி முறை என்று நாங்கள் சொல்லுவது
ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படுகிற முறையை குறித்தது. எந்தெந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதோ அதன் மூலமான பூரணமான அதிகாரம் பகிரப்படுகிற அளவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்படுவது திருப்பி எடுக்க முடியாத வண்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் சமஷ்டி. அது வெறும் ஸ்லோகம் அல்ல. அப்படியான ஒரு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு நாங்கள் எதிர்வு என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு காரியம். அரசியல் தீர்வை குறித்து நாங்கள் நகர்ந்து வந்து முதலாவது வரைவு ஏற்படுக இருக்கிற தருணத்திலே அதை இப்படியாக போட்டுடைப்பது மன்னிக்கக்கூடிய ஒரு விடயமும் அல்ல. ஆகையினாலே தமிழ் மக்களுடைய பெயரால் தமிழ் மக்கள் தடுத்து நிறுத்தாமல் முஸ்லிம் மக்களுக்கு, வடக்கு பகுதி முஸ்லிம் மக்களுக்கு செய்யப்பட்ட அநீதி அது இன சுத்திகரிப்பு என்பதை நாங்கள் முழுவதுமாக ஏற்று அதற்கான நான் சொன்னதை போல சென்றவர்கள் சொன்னதை போல பிராயச்சித்தமாக கூட நாங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய உள்குடியேற்றத்தை நாங்கள் ஆதரித்து வழிநடத்துவது போலவே இது முழுமை பெற வேண்டுமாக இருந்தால் இரண்டு சமூகங்களும் ஒன்றை ஒன்று பாதிக்காத வகையிலே செயல்படுவதற்கான அரசியல் முன்னோக்கை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த நாளிலே மிகவும் அன்போடு உங்கள் அனைவரிடத்தையும் கருத்து உரையாடுகிறேன். நன்றி பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்ததாக இன்னொரு அடிப்படை கோரிக்கைகளை அடங்கிய ஆவணத்தை வடமாகாண முஸ்லிம் சிவில் சார்பாக சகோதரர் ஜெய்சிரா மலிக் அவர்களும்